சுபான கம்பாக்கல சொன்னோம்ல எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 2 பேரை செலக்ட் பண்றாங்க. ஏன்னா ஜெயிலில் தூக்கி போடணும்ல, அதனால 2 ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் செலக்ட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸுமே செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 2 பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் எதுக்கு செலக்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு போட்டி போடுறதுக்காக 2 பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இந்த வீட்டுக்குள்ள ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸை இவங்க கரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இல்லை. ஏன்னா எல்லா சீசனுமே பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஒரு சில பேர் மட்டும் தான் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்க அந்த தனிப்பட்ட வன்மத்தை மட்டும் தான் காமிப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் போய் அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை சொல்றாங்கன்னா கனி அவர்கள் சொல்றாங்க. இந்த ப்ரோமோல காமிச்ச வரதுக்கு கனி அவர்கள் சொல்றாங்க. கனி அவர்கள் யாரை சொல்றாங்கன்னா விஜே பார்வை சொல்றாங்க. விஜே பார்வை வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர், இந்த வாரம் ஃபுல்லா அவங்க பண்ணது எல்லாமே ப்ராப்ளம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கு இந்த வாரம் அவங்க பண்ணது ஃபுல்லா ப்ராப்ளமான்னு கேட்டீங்கன்னா எஸ், வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கிடையாது. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீட்டுக்கு அவங்க எதுக்கு இருந்தாங்கன்னே தெரியல, என்ன பண்ணாங்கன்னே தெரியல, ஏன் வந்தாங்கன்னே தெரியல, எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி ஒரு நபர் தான் செலக்ட் பண்ணோம். நீங்க சொல்ற ஒஸ்ட் வந்து வீட்டுக்குள்ள ஒரே பஞ்சாயத்து பண்ணா, வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, எல்லார்ட்டையும் அடிப்படி போட்டான், இந்த மாதிரி ஒஸ்ட்டுக்கு போயிட்டீங்க. பட் அந்த ஒஸ்ட் கிடையாது. அந்த ஒஸ்ட் அப்படிங்கிறது கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, நெகட்டிவ் கண்டென்ட்டாச்சும் இருக்கும். ஒஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு இருந்தாங்கன்னே தெரியல, ஏன் வந்தாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணாம சுத்திட்டு இருந்தவங்க தான் ஒஸ்ட். ஸோ அந்த வகையில் கனி அவர்கள் வந்து விஜே பாரு சொல்றாங்க. கனி அவர்களுக்கு விஜே பாரு மேல இப்ப தனிப்பட்ட வன்மமே வந்துட்டு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தனிப்பட்ட வன்மமே உருவாயிட்டு அது எங்க போய் முடிய போது நமக்கு தெரியல. ஓகேவா? அடுத்ததா திவாகர் அவர்கள் வந்து வினோத் அவர்களை சொல்றாங்க, அண்ணே விஜேஸ் இப்போ ஓகேண்ணே சேதனே ஓகேவா, எப்படி இருந்த காம்போ தெரியுமாண்ணே, போன வாரம் வரத்துக்கு விழுந்து விழுந்து சிரிச்சோன்னே 2 பேரும் கேமரா முன்னாடி அது இதுன்னு பண்ணும்போது அந்த காம்போ மொத்தமாக முடிச்சு விட்டீங்கல்ல. போன வாரம் நீங்கள் எப்போ சொல்லிட்டு போனீங்களோ உங்கள் காம்போ சூப்பராக இருக்குது, வைரல் ஆச்சுன்னு சொல்லிட்டு போனீங்களோ, அடுத்த நிமிஷமே அந்த காம்போ வந்து ஆர்டிஃபிஷியலாக மாறிட்டு அடுத்த நாளே பிரச்சனையில் உருவாயிட்டு, அவ்வளோதான். அடுத்த நாள்ல இருந்து வெறும் பிரச்சனைகள் மட்டும் தான் இருக்க தவிர மற்றபடி எங்கள் காம்போல ஃபன்னே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள் நேற்று வரதுக்கு ஃபன் பண்ணாப்ல, ஆனால் திவாகர் கூட சேர்ந்து பண்ணல. திவாகர் வச்சு தனியாக கேமரா முன்னாடி நின்று பண்ணிட்டு இருந்தாப்ல. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சொன்னாப்ல, இங்கே பாருங்க மக்களே, நான் ஒரு 10 இது கொண்டு போக போகிறேன் கேனை, ஆனால் அவர் எப்படி என்னோட பாட்டெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஏன்னா எனக்கு அவருக்கு வந்து என் மேலே ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்குது, அதனால் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுருவார். ஆனால் இன்னைக்கு மட்டும் அப்படி பண்ணிட்டாருன்னா நான் தர்பூசை பொழந்துருவேன், தர்பூசை பீஸ் போட்டு தின்றுவேன், மழை காலத்தில் சளி பிடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த தர்பூசை பீஸ் போட்டு தின்றுவேன், தலைவரோட ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் பேசினாப்ல. உண்மையாகவே அவர் தனியாக ஒரு மாதிரி பண்ணும்போது ஃபன் பண்ண தான் செய்கிறாப்ல. ஆனால் திவாகர் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் அந்த காம்போ உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நைட்டு சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிருச்சு. வினோத் அவர்கள்லாம் நிறைய வார்த்தையை விட்டுட்டாப்ல, நிறைய கொளுத்தி போட்டுட்டாப்ல. ஸோ இதுக்கப்புறம் அந்த காம்போ செட் ஆகாது. அடுத்ததா வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்களை பொறுத்தவரைக்கு காமு மாமாவை சொல்றாப்ல. காமு மாமாவை என்ன சொல்றாங்கன்னா, காமு மாமா ரொம்ப வயலண்டா இருக்காப்ல, பார்க்கவே பயமா இருக்கு, அதனால அவர் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்றேன்னு சொல்றாங்க. பட் நம்ம காமு மாமாவை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு எடுக்கலாம். என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எஸ், நான் கவனிச்ச வரத்துக்கு காமு மாமா இந்த வாரம் பெருசாலாம் ஃபைட் பண்ணல மீன்ஸ் ஒரு டாஸ்க்ல ஆகட்டும், இல்லை வீட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை பெருசாக கலந்துக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா உத்து பாருங்க. அந்த கேன் பிறக்கிறதுல கூட தலைமை வேகமாக போயிட்டு ஒரு 5 கேன் ஒரு 10 கேன் மட்டும் பிறகிட்டு வந்துருவாப்ல, நின்று ஃபைட் பண்ணுறது, யார்ட்டையா பிடுங்குற, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்க மாட்டாப்ல. பட் மற்ற டீம் அந்த விஷயங்களை பண்ணாங்க. மேபி மற்ற டீமில் யாராவது ஒருத்தர் வேணா நம்ம காமு மாமாட்ட கேனை பிடுங்க போயிருப்பாங்க, அப்போ வேணா ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பார்த்துருக்கலாம். மற்றபடி நம்ம அண்ணன் ஒரு 5 கேன் 10 கேன் எடுத்தால் போதுன்னு சொல்லிட்டு நடந்து வந்துருவாப்ல. ஸோ காமு மாமாவை நம்ம ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? அடுத்து நம்ம காமு மாமா வந்து திவாகரை சொல்றாங்க. திவாகரை சொல்லிட்டு உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாப்புல. திவாகரை பார்த்து என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு பொம்பளை கேஸ் தான் நினைக்கிறேன் காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் விடுற வார்த்தைகள் எனக்கு அப்படிதான் தோணுது. ப்ரோமோல என்ன சொல்றாருன்னா, உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன், பாருக்கு என்ன செய்யன்னு தெரில, பாருக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி கையை விரிக்கிறப்போ டக்குன்னு நம்ம தண்ணிப்புல இருந்துச்சு, என் மேலே வந்து ஒரு கோவம் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என் மேலே வன்மம் இருக்குன்னு இந்த மாதிரி வார்த்தைகளை விடக்கூடாது, ஃபிசியோ அப்படி இப்படின்னு ஏதோ வார்த்தைகள் எடுக்கிறாப்புல. என்னோட கெஸ்ட்டில் நான் சொல்கிறேன், இது என்னோட கெஸ்ட், ஓகேவா? மேபி லைவ்ல தப்பாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு காமு மாமா திவாகர் வந்து பாரு அவர்களை தப்பாக தொட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபிசியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேங்கமா கை வச்சு அது இதுன்னு பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டாங்க. அதனால தான் தண்ணி போன அந்த இடத்துல டக்குன்னு இருந்துச்சு, ஃபிசியோ அது இதுன்னு இப்போ கை கால் பிடிச்சாலும் அப்படி சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாப்புல. அதுக்கு தான் டக்குன்னு வினோத் டக்குன்னு ஓடி வந்து, நீ மட்டும் யாரையும் கை கால் பிடிக்க இல்லையா, நீ மட்டும் இப்படி பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு காமு மாமா ஒரு கேஸை கொளுத்தி போட்டுட்டாப்புல.
ஏன்னா காமு மாமா நேத்தே கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, இந்த பிரச்சனை கடையில் நம்ம மாட்டிடக்கூடாது, ஏன்னா அவருக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நேத்தே பயம் வந்துச்சு. அதனால அவர் வந்து இந்த கேஸை ஒரு மாதிரி திருப்பி விடணும்னு சொல்லிட்டு திவாகருக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி திருப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பொண்ணை வந்து நீ ஒரு மாதிரி உரசிட்டு தானே சுற்றிட்டு இருந்த, பைத்தியம் மாதிரி நடிச்சுட்டு எல்லா பொண்ணுங்கிட்டையும் வலிஞ்சிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உடச்சிருப்பாப்புல. பட் அதில் ஒரு விஷயத்தை நான் ஏற்றுப்பேன், கண்டிப்பாக ஏற்றுப்பேன். இந்த பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிட்டு செல்லோன்னு வரசுற அதை பண்ண தான் செய்கிறார். அது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி திவாகர் பண்ண தான் செய்கிறார். திவாகர் ஒன்றும் நல்லவரெல்லாம் கிடையாது. அவர் நான் ஒரு சில இடங்களில் ஓகேவா பார்க்குறேன், பேசுகிற விஷயங்கள்ல ஓகேவா பார்க்குறேன், டாஸ்க்கு வந்தால் நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. பட் சேர்க்க சரியில்லாமல் மொத்தமாக நாசமாக போச்சு. பட் அவர் வந்து இப்படிப்பட்ட ஆள் தான், நம்ம பார்த்தாச்சு. 2 வாரங்கள் நானும் பார்த்துட்டேன், நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் மேபி இப்படி கொளுத்தி போட்டு எல்லோ கார்டோ ரெட் கார்டோ வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு நான் நினைக்கிறேன். பட் நான் என்னோட இதுலேருந்து சொல்கிறேன், ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்க்க போனால் நான் வந்து அரோரா கொடுப்பேன் ப்ரோ. அரோரா, துஷார் இல்லாட்டினா கலையரசன், இந்த 3 பேரில் யாரை வேற செலக்ட் பண்ணலாம். மேபி நம்ம காமு மாமா கூட எடுக்கலாம். பட் காமு மாமா கூட அங்கங்கே சண்டை கிண்டே போட்டிருக்காரு. பட் இந்த 3 பேர் எதையுமே பண்ணல. இந்த 3 பேர் எதையுமே பண்ணல. முக்கியமாக அரோராலாம் சுத்தமாக எதுவுமே பண்ணல. அரோராட்டா ஸ்டாக்கு காலி, அவ்வளோதான். அவங்க வச்சிருந்த கண்டென்ட் காதல் கண்டென்ட், அந்த கண்டென்ட் இப்போ கொடுக்க முடியல, அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அரோராவெல்லாம் இந்த வாரம் நீங்கள் வெளியே எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எடுத்து போட்டு வேறு ஏதாவது பிளேயர் இறக்குங்க, ஏன்னா அரோராட்டா கண்டென்ட் இல்லை. அடுத்த கலையரசனை பார்க்கும்போது அவருமே பெருசாக எங்கேயுமே தெரில. அந்த ஒரே ஒரு ஃபைட்டு, அந்த ஒரு ப்ரமோ, அந்த டேபிளெல்லாம் எட்டி உதச்சி பறக்க விட்டுருப்பாரு, அந்த ஒரு சீன் மட்டும்தான். அதை தாண்டி கலையரசன் எங்கேயாச்சும் வந்தார் தெரிஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அடுத்த துஷார்லாம் சுத்தம், அவன் பாட்டுக்கு ஏதோ 4 பாட்டில் எடுக்கான், 10 பாட்டில் எடுக்கான், எடுத்துட்டு வந்து கொடுக்கான். அப்புறம் எங்கே நிற்கானே தெரிய மாட்டேங்குது. அந்த பாட்டில் எடுக்கும்போது மட்டும் தான் துஷாரை பார்க்க முடியுது. அப்புறம் எங்கே இருந்தானே தெரியல. இந்த வாரம் ஃபுல்லாக துஷார் ஏதோ புதருக்குள்ள தான் இருந்தான், அப்படி தான் சுற்றிட்டு இருந்தான். ஆளே காணும் அந்த வீட்டுக்குள்ள, அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ துஷார், இந்த 3 பேரையுமே நான் சொல்லுவேன் ஹோஸ்டலில் வந்து செலக்ட் பண்ணலாம். மற்றபடி எல்லாருமே ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாருமே அவங்களுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை வச்சுருக்காங்க. இந்த வீட்டை வந்து அவங்களோட சின்ன ஒரு ஒர்க்கை கொடுத்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. மக்களை வந்து ஓரளவு இப்போ ஷோவை பார்க்க வச்சுருக்காங்க. அந்த 3 பேர் தான் ஒன்றுமே பண்ணல. அடுத்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்க போனால் இதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லாருமே கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது ஓரளவு ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. பட் நான் கவனிச்ச வரதுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் இவங்க வந்து டாஸ்க் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஓகேவா இருந்தார்ப்பா அப்படின்னு சொல்ல போனால் நான் வினோத் அவர்களை சொல்லுவேன். என்ன ப்ரோ வினோத்தை சொல்கிறீங்கன்னா, நான் கவனிச்ச வரதுக்கு அந்த மனுஷன் உண்மையாக இருந்தார் ப்ரோ. டாஸ்க் நீ 10 பாட்டில் கொடுக்குறியா, 10 பாட்டில் போதும், 10 பாட்டில் நான் இது பண்ணுறப்பா, போய் கொடுக்குறேன்ப்பா, நீ ரிஜெக்ட் பண்ணுறியா, சரிப்பா ரிஜெக்ட் பண்ணிக்கோப்பா, ஆனால் என்னோட உரிமையை மட்டும் நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நின்று உரிமையை கேட்டார் தவிர சும்மா நான் வச்சுக்குவோம் பாட்டில் ரிஜெக்ட் பண்ணால நின்று சண்டையை போட்டு கத்தி உருண்டு அப்படிலாம் அவர் பண்ணல. ரிஜெக்ட் பண்ணிட்டியா, சரி போ கேம் தானே, சரிப்பா இருந்துட்டு போட்டு, அந்த மாதிரி எனக்கு ரிஜெக்ட் பண்ண மாதிரி மற்றவங்களுக்கும் ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு மாதிரி நின்று பார்ப்பார தவிர தேவையில்லாத சண்டைகள் எதுவுமே பண்ணல. பட் நேற்று பண்ண விஷயம் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதுதான் அந்த கொளுத்தி போட்டது. அது திவாகரை பார்த்து மரத்துக்கு சேலை கட்டினா கூட ஒத்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல சொல்லி நேற்று கொளுத்தி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சண்டைகள் வெடிச்சிச்சு. ஸோ அந்த ஒரு டாபிக் மட்டும் தவிர்த்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி வினோத் வந்து கண்டிப்பாக பெஸ்ட் பர்ஃபார்மர் தான். அடுத்ததாக ஒருத்தவங்களை யோசிக்கணும்னா நான் விக்கல் சுக்கரம் இல்லை கெமி கொடுப்பேன். என்ன பேர சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் கவனிச்ச ஒருத்திக்கு அவங்களுக்கு கொடுத்த பணியை கரெக்டாக பண்ணாங்க ப்ரோ. விக்கல் சுக்கரம் கொடுக்கலாம், கெமிக்கு கொடுக்கலாம், இல்லை வியானாக்கு கொடுக்கலாம். இவங்களும் உண்மையாகவே அவங்க பணியை ரொம்ப சின்சியராக பார்த்தாங்க. பாட்டில் பிறக்க போகிறோம், 5 பாட்டில் கிடச்சா போதும்னு சொல்லி வராமல் போய் உளுந்து செத்தாலும் பரவாயில்ல எனக்கு நிறைய பாட்டில் வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாப்புல. அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கு இந்த 2 பேர் கூட கொடுக்கலாம். அப்போ பிரவீன் ராஜை சேர்க்கல ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, பிரவீன் ராஜ் விஷம். நான் இதுக்கப்புறம் அவரை சேர்க்க மாட்டேன் எந்த லிஸ்ட்லையும். நேற்று ஒன்று சொன்னார் தெரியுமா, வீட்டுக்குள்ளே 2 பாய்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரு ஆண் அப்படிங்கிற பிரவீன் வந்து உள்ளே போய் பிரிச்சு விடாமல் எங்கேயோ போய் நின்றுட்டு பிரிச்சு விட்ட இன்னொரு ஆணை பார்த்து கேமரா காண்டி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னார் தெரியுமா. அங்கேயே தெரிஞ்சு போச்சு பிரவீன் ராஜ் அவர்களுக்கான வீரம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுவும் கொஞ்சம் டம்மி பீஸ் தான் நினைக்கிறேன். அது சைலண்டாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்குது, மற்றபடி அதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் அவரை வந்து தலையில் இருந்தாலும் பெஸ்ட்டுக்குள்ளே எடுக்க மாட்டேன் காய்ஸ். மேபி உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதுதான் என்னோட இது. பெஸ்ட்டுக்கு நான் பார்க்க போனால் இந்த 2 பேர் தான் சொல்லுவேன். 2 பேரில் 3 பேரை சொல்லியிருக்கேன். உங்களுக்கான கருத்து என்ன சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஃப்ஜே வந்து நேற்று நைட் ஒன்று பண்ணாப்புல. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.